கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பையா. 1 கோடி ரூபாய், 1 crore. நம்ம ஊரா பயந்து சம்பாரிச்சத அவன் பயப்படாம அடிச்சுட்டு போயிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. அவசரப்படாதீங்க. முதல்ல அவன் யார் என்னன்னு விசாரிங்க. அவன் ஒருவேளை போலீஸாளா இருக்கலாம், இல்ல நம்ம பார்ட்னர்ஸோட கையாளா இருக்கலாம். இது எதுவுமே இல்லாம அவன் நம்ம ஜாதியா இருந்தா தூக்கிட்டு வந்துடுங்க. நம்ம ஸ்டைல்ல விருந்து கொடுத்துடலாம். விருந்தா? ஜி ஹா. என்ன தியானமா? ஏப்பா மணி, ராதிகாவுக்கு அந்த பையன் போட்டோ காமிச்சே. பையன் போட்டோவா? அதான்ப்பா அந்த ஆஸ்திரேலியா பையன். அது இவருக்கு ஒவ்வொன்னையும் ஞாபகப்படுத்தணும், இல்லன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாரு. நான் ராதிகா கிட்ட போட்டோ காமிச்சேன், நீங்க சொன்னா போதும்டா. நல்ல நாள் கூட பார்க்க சொல்லிட்டா. பாத்தியாமா, நம்பிக்கை என் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஆஹா, சரி சரி, நான் உடனே புறப்படணும். போய் 2 ஃபோன் பண்ணணும். 1 ஆஸ்திரேலியாவுக்கு பையனை வர சொல்லி, 2வது சுவிட்சர்லாந்து போறது. என்ன புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்களா? ட்ரீட்மெண்ட்டுக்குப்பா. வரும்போது வெறுங்கையோட வந்த. ஏண்டி நீ எப்படி போட்டோ காட்டின? பொய் சொன்னேன். பொய்யா? எதுக்கு அவகிட்ட காட்டணும்? நாம எடுக்கிறதானே முடிவு. அடியே, ஐயோ. ஏய் எல்லாரும் வாங்கடி. என்னடி என்ன? அந்த ஆள் ராவ் தானே, அன்னைக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட் கடையில பார்த்தோமே. ஆமா, அப்படியாவது இந்த ஆளை பிடிச்சி அநாத ஆசிரமத்துக்கு 2 டிவி வாங்கினோம். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட வாங்கின பணத்தை சொன்ன தேதியில சொன்ன தவணையில திருப்பி கொடுத்துருக்கேன். நீங்களும் வாங்கியிருக்கீங்க. இந்த ஒரு தடவை மட்டும் ஒரு 6 மாசம் கழிச்சு தரேன். என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். அவ யாரும் தெரியல, தெரிஞ்ச உடனே எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அச்சா நம்ம வரான் பாய், மறந்துடாதே. அவன் சொல்றான், நம்ம நம்பி போறான். பணம் வந்தாதான் எல்லாம். என்ன வடியார், நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி, அவங்க எல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து பொழைக்க வந்தவங்க, போயிட்டாங்க. நான் அப்படி இல்ல, கொல்லந்தரவிலேயே ஊசி விக்கிறவன், உள்ளூர்காரன், உடையார். என்ன ஏமாத்த நினைக்காத. உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரியும். பொண்டாட்டி அம்மாம்ப, அம்மாவ பொண்டாட்டிம்ப. நீயே ஒருத்தனை செட்டப் பண்ணி சாமான்களை எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லிட்டு என்னை ஏமாத்த பாக்குறியா? இந்த பார், நான் தனி. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் பணம் வரல, நக்கீரன், ஜூனியர் விகட, தராசு, இந்த மாதிரி பத்திரிக்கைலாம் எடுத்துக்கிட்டு வந்து உன்னை நார் அடிச்சிருவேன். ராவ், நீயும் நானும் எடுத்துக்கிட்ட போட்டோ என்கிட்ட நிறைய இருக்கு. வடையார், உங்களை பத்தி தெரிஞ்சுதான் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். எந்த நேரமும் உங்களுக்கு செட்டில் பண்ண ரெடியா இருக்கேன். அண்ணையா, நுவே வழிக்கு சிரிப்ப பாரு. அவன் வாய் தானே சிரிச்சுக்கிட்டான். என்ன மராதிகா, என்னத்துக்கு ஓடியார? எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள யார் ஃபாஸ்டா ஓடி வருவாங்கன்னு பந்தயம், அதான் ஓடி வந்தேன். நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன், யார் கேட்டாலும் சொல்லாத. வா வா வா, ஒளிஞ்சுக்கோ, நான் மறைச்சுக்கிறேன். ஒடியா. யாரும் வரல. யாரும் வரலையே. அவங்க வழி மாறி போயிட்டாங்க போல இருக்கு. நான் போறேன். ரொம்ப தேங்க்ஸ்.
பொண்ணோட 6 மாசம் கர்ப்பம் ഈ മദ്രാസ് സിറ്റിയിൽ എന്താ ഡോക്ടറാലെയും കലക്ക മുടിയാതെ എന്നാലെ തന്നെ മുടിയും ഞാൻ നമ്പ്യാർ വടക്കാഞ്ചേരിയാണ് കേട്ടോ കുടുംബ ഗൗരവം തങ്കണമെങ്കിൽ ഈ താലിയുടെ തങ്കം ഇവിടെ തന്നെ തങ്ങണം പണമില്ലെന്ന് പറഞ്ഞതിന് ഇതെന്റെ യോസനയാണ് മനസ്സിലായോ ஐயோ எல்லாம் உன்னாலதாண்டி എന്താ ഇത് അടിക്കണ്ട അടിക്കണ്ട ആത്രപ്പെട്ടിട്ട് എന്താ പ്രയോജനം ഇതാ കത്തിരി പിടിച്ചോ ഇതുകൊണ്ട് വെട്ടിയിട്ട് മഞ്ഞ കയർ കെട്ടിയിട്ട് ആ തങ്കം അങ്ങോട്ട് തന്നോ ഏയ് എന്താ ഇത് ഓ എനിക്ക് ചില സഹായമൊക്കെ ഉണ്ട് ഈ പാവമൊന്നും ഞാൻ കൈതൊട്ട് വാങ്ങുന്നില്ല ഇതിലിട്ടോളൂ ഞാൻ നമ്പ്യാർ വടക്കാഞ്ചേരിയാണ് ഇട്ടോളൂ ഇട്ടോളൂ டாக்டர் இருக்காரா? இருக்காருங்க, ஒரு நிமிஷம். ஒரு பொம்பளை வந்திருக்கு. എന്തൊരു നാറ്റം അയ്യോ സ്ത്രീയാ വരാൻ പറ അമ്മേ അഖിലാണ്ടേശ്വരി വണക്കം டாக்டர். കിടന്നോളൂ என்ன? പടുത്തുക്കോ இல்லைங்க டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ഇരുന്നോളൂ എന്താ പറയാ എന്തോ എങ്ങോട്ടാ നോക്കണേ എന്താ വിശേഷം இல்ல, எங்க பொண்ணை பணத்துக்காக கட்டிக்க பாக்குறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பணம் எங்களை விட்டு போயிடும். அவனையும் ஏமாத்தணும், பணத்தையும் நாங்க அனுபவிக்கணும். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ഇപ്പൊ മനസ്സിലായി വലിയ വീടുകളിൽ ഇതെല്ലാം സഹജമാണ് ഒന്നും പേടിക്കണ്ട ഈ വിഷയം ഞാൻ സീക്രട്ട് ആയിട്ട് വെച്ചിരിക്കും എവിടെയും പറയത്തില്ല എത്രയോ സ്ത്രീകൾക്ക് ഞാൻ ഇഞ്ചക്ഷൻ പോട്ട് കണ്ടീഷൻ മാറ്റിയിട്ടുണ്ട് കേട്ടോ ഒന്നും പേടിക്കണ്ട ഒരു ഊസി ഇട്ടാൽ മതി 20 ദിവസങ്ങൾ ബോധയിൽ അവിടെ തന്നെ കിടക്കും കണ്ണ പിന്നാവായിട്ട് ഉഴഴും പഴയ ജ്ഞാപകം ഒന്നും തന്നെ വരത്തില്ല വേണമെങ്കിൽ ഇനി ഒരു ഊസി ഇട്ടെങ്കിൽ ഇനി ഒരു 20 ദിവസങ്ങൾ കൂടുതൽ ബോധയായിരിക്കും പക്ഷെ പൈസ കൂടുതലാവും കേട്ടോ മനസ്സിലായില്ലേ நல்லா தூங்குறா. மருந்து ரெடியா இருக்கா? ആ ഉള്ള പോവാം കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട് ஐயோ, சத்தம் போடாத. ഒന്നും പേടിക്കണ്ട ഇതാ മരുന്ന് சரி சரி வா. போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா நீ எங்க போனேன்னு கேட்பாங்களோ, அந்த ஆளு ஏன் குத்துனாங்க? வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் என்ன? யார் இந்த ஆளு? இத பாருமா, உனக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டர் வந்திருக்காரு. யார் சரியில்லைன்னு சொன்னாங்க? முதல்ல இந்த ஆள் வெளியில போக சொல். எனக்கு இல்லம்மா, இல்ல உன் நல்லதுக்காதம்மா. ഇതുപോലത്തെ സമയത്ത് കൂടുതൽ സംസാരിക്കണ്ട ജോലി മുടിക്കണം പിടിച്ചോ അവളെ മേരിക്കൽ പേടിക്കണ്ട അവളെ നോക്ക് ഇനി ഒരു 20 നിമിഷം ഇങ്ങനെ ഇരിക്കും വേണേ ഇനി ഒരു ഇഞ്ചക്ഷൻ പോടാ പീഡിച്ച് പടുക്കലേ കിടത്ത് കണ്ടോ അത്രയേ ഉള്ളൂ എന്റെ അമ്മോ എന്താ എന്നെ കേട്ട പണോ? സന്തോഷം ഇനി ഒരു 20 ദിവസം കഴിച്ച് ഞാൻ തന്നെ വരാം ആരോ വന്നാച്ചി ഞാൻ പോയി നോക്കട്ടെ എന്താ അയ്യേ ഇതുവരെ എങ്ങനെ പോവുക പിന്നാലെ വഴി ഇരിക്കെ പോ അയ്യോ என்ன ஜானு காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்கேன் டெலிபோன் மணி வேற அடிக்குது காதுல விழலையா நல்லா தூங்கிட்டேங்க தூக்கமா 10 மணிக்கு அதுவும் நான் இல்லாம லேசா தலைவலி தலைவலியா நான் பிடிச்சு விட்டுமா வா வா டெலிபோன்ல பேசிட்டே பிடிச்சு வரேன் ஹலோ எஸ் யார் மணியா? ஆமா நான் தான் பேசுறேன். ராதிகா பக்கத்துல இல்லையே. பக்கத்துலயா? யாருமே இல்லையே. வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஆஸ்திரேலியா மாப்பிள்ளை சொன்ன இல்லையா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி வாட் ஒரு குழந்தை கூட இருக்கா. ஆஹா,
குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே வெளியே தெரியுமா? ஆமா, எப்படியாவது பக்குவமா இந்த விஷயத்தை ராதிகா கிட்ட சொல்லிடுறியா? நான் சொல்லிடுறேன். யாருங்க? வக்கீல். என்ன சொன்னாரு? சொல்றேன். வாங்க. ராத்திரி நீங்க போன்ல சொன்ன விஷயத்த இவ போய் சொல்லியிருக்கா. காலையில எழுந்து பார்த்தா ராதிகா அப்படி இருக்கா. அதனாலதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இவ அப்பா அம்மா இவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் நல்லவனா இருந்திருந்தா ராதிகாவுக்கு கல்யாணம் நடந்து இந்நேரம் ஏன் கடமை முடிஞ்சிருக்கோம். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. காலேஜுக்கு போனமா, வீட்டுக்கு வந்தமா இல்லாம அத பண்றேன் இத பண்றேன்னு போய் போன இடத்துல என்னாச்சோ ஏதாச்சோ நான் அன்னைக்கே சொன்னேன். நான் சொன்னதை யாருமே கேர் பண்ணல. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலைங்க. நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு பிடிக்கல, என்ன விட்டு. സാറേ കാർ എവിടേക്ക് പോകുന്നത്? உங்களுக்கு எங்க போகணும்? എനിക്ക് ഗാന്ധി പാർക്ക് വരെ ഒന്ന് പോകണം. உட்காருங்க. നന്ദി സാർ, ரொம்ப நன்றி சார். அது இருக்கட்டும். சார் எங்க வேலை செய்றீங்க? ഞാൻ മദ്രാസിൽ വലിയ ഹോസ്പിറ്റലിലെ பெரிய டாக்டராണ്. பெரிய டாக்டருங்கிறீங்க, இப்படி நடந்து போறீங்க. இந்த கார் ஸ்கூட்டர்லாம் இல்லையா? ஏய் நோ 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 நோ, எனக்கு ஒரு கார் இருக்குது. அது டிங்கரிங்கும் பெயிண்டிங்கும் ஷெட்ல விட்டு இருக்குது. ஆனா இது போல ஒரு கார் வாங்கணும் தான் எனக்கு ஆഗ്രഹம். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க? எதுக்கு சார்? எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. காசு ஒரு 50 40 காசு சார். 96 40 இருக்கு சார். இதை நான் அட்வான்ஸா வச்சுக்கிறேன். இன்னையில இருந்து இந்த காரு உங்களுக்கு சொந்தம். எந்த சார்? சத்தியமானோ இந்த கார் எனக்கு சொந்தமா சார்? ஆமா, உனக்கே சொந்தம். அட்ரஸ் கொடுங்க, மிச்ச பணத்தை எப்ப வசதியா அப்ப கொடுங்க. கார் வித்த சந்தோஷத்துல ஒரு பார்ட்டி. இந்த கார் உங்க கைக்கு வந்த அதிர்ஷ்டம். நீங்க எங்கேயோ போக போறீங்க பாருங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நம்ம கடை தான். வாங்க, ஆளுக்கு ஒரு பெக் அடிக்கலாம். எனக்கு பழக்கம் இல்ல. பழகிக்கங்க சார். அதல்ல, கிளாஸ்ல அடிக்க மாட்டேன், பாட்டிலோட அடிக்கும். அண்ணா குடிக்கும் பேச வேண்டாம். என்ன சாவியோடு இந்த பிடிங்க. நிறுத்து நிறுத்து, ஸ்டாப், நிறுத்து. காரு மாதிரியே சாருக்கு நல்ல தலை, பல பலன்னு. சார் கொஞ்சம் இறங்குறீங்களா? எத்தனை நாள் அந்த வேலை நடக்குது? படிச்ச பட்டம் வாங்கினது முதல். ஓஹோ, திருடுறதுக்கு கூட பட்டம் கொடுக்குறாங்களா? அம்மோ, എന്തിനാ அடிக்கிறது? கார் யாருது? எந்த காரான சார்? உங்க காரு. உங்க காரு. கார் நம்பர் என்ன? நம்பர் ஞாபகம் இல்ல சார். ஏண்டா உன் காருங்கற, ஆனா உங்க கார் நம்பர் தெரியல. இப்பதானே வாங்கிச்சது சார். அப்படிங்களா? என்ன விலை கொடுத்து வாங்குறீங்க? 96 ரூபாய் 40 காசு சார். 96 ரூபாய் 40 காசுக்கு பொம்மை காரே வாங்க முடியாது. நீங்க உண்மை கார் வாங்குறீங்களா? ஐயோ சாரே, இவடா அடேங்க அப்பா, கட்டணாத்த அடிக்குது. என்ன ஏத்திருக்க? കുറച്ച് ബീറാണ് சார். ஓஹோ, குடிக்கிறது பீரு, திருடுறது காரா? ஏறா ஏய், ஜீப்ல கான்ஸ்டபிள் ஏத்தியா? ഞാൻ ഡോക്ടറാണ് സാറേ. ആരെന്നെ പറ്റിച്ചാണ് എന്റെ ഗുരുവായൂരപ്പാ. டாக்டர் கூட்டிட்டு வரேனாரு, வந்துட்டார் போல இருக்கு. ராத்திரில இருந்து இப்படிதாங்க அவளே விபத்து குங்குமம் எடுத்து பூசிக்கிறா. இங்க பாருங்க. அம்மா தாயே, யோ தொடாதியா. தெய்வ குத்தம், தெய்வ குத்தம். நோயோ நொடியோ இல்லையா, 4 வாரம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடுயா. ஏயா என்னையா பேசுற நீ? நீ ஒரு டாக்டர், நீ அம்மன் பக்தனா இருக்கிறதுனால, நீ வார வாரம் அம்மன் கோயிலுக்கு போறதுனால பேஷண்டே அம்மன் கோயிலுக்கு தூக்கிட்டு போக சொல்றியே. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தாயா இந்த உலகமே உருப்பட மாட்டேங்குது. எதுக்கும் இதுவே ஒரு செட்டப்பா கூட இருக்கலாம் இல்லையா?
ஓஹோ ஒரு பேஷண்ட் குறையுதுன்னு பாக்குறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதானே? சுகப்பிரசவம் வந்தாலே சிசரின்னு சொல்லி காசு போடுங்கிற குடும்பமாச்சா? யாரு நானா? ஆமா. என்ன பத்தி எது வேணாலும் பேசு. என் ப்ரொஃபஷனை பத்தியா தப்பா பேசுன? என்னடா மோன ப்ரொஃபஷன்? ஏய் த பார் நம்ம கையில வெச்சுக்காதே. என்னங்க நீ? ஹலோ ஹலோ என்ன மேல கேக்குறா? த பார் ஆத்தா கையில வாடா இதெல்லாம். டாக்டர் புடிச்சு. ஏய் வைத்தியம் பார்க்க அவன வைத்தியம் போட்ட மாதிரி ஏன் சார் நீங்க ஐயா சொல்ல போறீங்க? டாக்டர் ஐயா நீங்க போங்க. ரிக்ஷா ஸ்டாப் ஸ்டாப். ஏய் கையெடு. ரிக்ஷா மேன் என்ன கொண்டு போய் வக்கீல் வீட்ல விட்டுறியா? என்ன சாதாரண ரிக்ஷா மேன் நினைச்சியா? ரிக்ஷா மேன் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என்ன வக்கீல் வீட்ல விட்டுறியா? இந்த பணம் இந்தா. பணம் பணம் அமுக்கு மவனே அமுக்கு. என்ன மச்சி ஐ சுடுதா? இல்லடா நம்ம தேடி இருந்த அந்த பொண்ணும் அவனும் சைக்கிள் ரிக்ஷாவுல போறாங்க பாரு. டேய் இத பாரு அங்கடா. டேய் வாங்கடா. பின்னாடி வர்றானுங்க. ஓ பணத்துக்காகவோ? மவனுங்களுக்கு வேகத்தடை. அபிஷேகம்